வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம். ஒலை ஊற்றி போட போகிறேன். ஒலை ரெடி ஆகிட்டு இருக்குல்ல? ஒலை ரெடி ஆயிடுச்சு. ரெடியா மம்மி? காலையிலே ஒலை வைக்கிறதுன்னு சொல்கிறீங்களே. ஒலை வைக்கிறது சோறு வைக்கிறது. ஒலை வைக்கிறதுனா இன்னொரு வார்த்தையே ஒன்று இருக்குல்ல மம்மி? அப்படிதானே? அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்கிறது. அப்படியா? ஆமாம், ஒலை வைக்க போகிறேன் அப்படின்னு. அறிவியல் அந்த சுறா படத்தில் சொல்லுவேன்ல, நீ போய் உன் புருஷனுக்கு சோத்துக்கு ஒலை வை, நான் போய் உன் புருஷன் வேலைக்கு ஒலை வைக்கிறேன். ஒலை வைக்கிறதுனா கெடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் இன்னைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இன்னைக்கு மார்னிங் 5 ஸ்டார்ட் ஆச்சு. நான் எந்திரிச்சு எல்லாம் வரையில 5:10 ஆயிடுச்சு. 10 நிமிஷமா எழுந்திரிச்சு வர? எந்திரிச்சு எல்லாம் போர்வை எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இப்போ வர சாமி கும்பிட்டு வர 5:20 ஆயிடுச்சு. 10 நிமிஷம் சாமி கும்பிட. ஓ, எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி சாமி கும்பிடுறோமா? எல்லா இடத்துலையும் இல்லை, இங்கே அப்புறம் இந்த பால்வார விட்டுதான் இங்கே நெய்வேத்தியம் பண்ணுவேன். அங்கே மட்டும் ஒரு 10 நிமிஷம் எல்லா தெய்வத்தையும் வேண்டி கும்பிடுவேன். நம்மளுக்கு தெரிஞ்ச தெய்வம் எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்கள ஒரு 5 தடவை அவங்க பேரெல்லாம் சொல்லி. அது இப்போ டிரைவர் மம்மி அந்த நியூஸ்ல ஆக்சிடென்ட்ல டிரைவரை இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறாரு. இது கேட் கீப்பர் திறந்ததுனால தான் நான் போனேன், இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன், நான் நின்றுருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லவே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் கேட் கீப்பர் எந்த கேட் கீப்பருமே இவங்க அவசரப்படுத்துறதுனால தான் திறக்கிறாங்க, இல்லைன்னா திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு, ஆனா அது பெரிய டிராபேக் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல. வட இந்தியக்காரங்க அவங்கள தான் போட்டிருக்காங்க. அது ஏன் ரயில்வேல மட்டும் வட இந்தியக்காரங்க அதிகமா இருக்காங்க? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல. ஏன் தமிழ்நாட்டுக்கெல்லாம் திறமை இல்லையா? தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வட இந்தியக்காரங்களா? அப்படிதான் நான் படிச்சேன். நான் அதே சொன்னேன், வேற மொழி பேசுறவங்கனால இந்த விபத்து நடந்திருக்குன்னு. தமிழ்நாட்டுக்காரங்களே வச்சிருந்தா தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்ப தமிழ்நாட்டுக்காரங்க தானே இந்த ஃபிளைட் ஓட்டினாங்க, அங்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்களும் இங்கிலீஷ்காரங்களா தான் இருக்கும், தமிழ்நாட்டுக்காரங்களா இருக்காது. தமிழ்நாடுனா தெளிவா இருப்பாங்களா? தமிழ்நாடுன்னா சொல்றது புரியும். என்ன தப்பே பண்ண மாட்டாங்களா தமிழ்நாட்டுக்காரங்க? அப்படி இல்ல, சொல்றது புரியும். இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக்ல நடக்கிறது இல்லை, நடக்கிறது. இதுக்கும் லாங்குவேஜுக்கும் சம்மந்தம் இல்லை, இது மனுஷனோட செயல் தானே. இல்ல, லாங்குவேஜ் புரிஞ்சிருந்தா திறந்துருக்க மாட்டான்ல. என்ன? ஆமா ஆமா. அப்ப அவங்க அந்த இதுல இன்ஃபர்மேஷன் சொல்றது இங்கிலீஷ்லயே சொல்லுவாங்களோ தெரியல. அரைவ்டு ட்ரெயின், கேட் க்ளோஸ்டு அப்படின்னு இங்கிலீஷ்லேயே சொல்லுவாங்க. அப்போ அதனால தான் அதை கேட்டுக்கிட்டு அவங்க வந்த உடனே கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க, ட்ரெயின் வரப்போகுது. கேட் கீப்பரோட ரோலே கேட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. ஏமி அவர் அந்த வேலையே கரெக்டாக செய்யலைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அவர் அந்த லட்சணத்தில் இருக்கார். சின்ன பயிலுக்கு தான் ஹிந்தி பயிலுக்கு, இந்தியா இவங்க பேசுகிறத ஹிந்தி சின்ன பயிலுகளை தான் போட்டுருக்கா. ட்ரெயின் வர்ற நேரம் எதுன்னு பார்த்து கரெக்டாக அமர்த்தணும், கரெக்டாக கேட்டை க்ளோஸ் பண்ணணும், கேட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணலைன்னா வேற அந்த டயத்துக்கு திட்டுவாங்க. ஐயோ ட்ரெயின் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன அவன் சீக்கிரம் ஓப்பன் பண்ணியா அப்படின்னு சொல்லி. ஆமாம், எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கணும்ல. இப்போ எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் நிற்கும், அவங்க சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டல் சேரணும்னு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி பண்ணுவாங்க? இது என்ன பீட்ரூட்டை ரெடி பண்ணுறீங்க? பீட்ரூட். ஆமாம், பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு சமைச்சிருவோம். கடைசி அநியாயமாக 2-3 உயிர்கள் போனதே மிச்சம். இவங்க கேர்லெஸ் மிஸ்டேக்கில். உங்களுக்கு என்ன மம்மி தோணுது? ஆமாம், அந்த பிள்ளைகளுக்கு போகணும்னு விதி இருந்துச்சு பாவம். கேட்டில் அடி விட்டு. ஆமாம், அதுவும் ரயில்வேஸில் நல்ல வேலைக்கு அவ்வளோ இல்லை, ரயில்வேஸை பக்கத்தில் பார்த்துருக்குற ரயிலில் அவ்வளோ வசா.
அதுக்கு தினம் போற பாதையிலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. புது பாதையா இருந்தாலும் சொல்லலாம், பழைய பாதையிலே. இது 2 பேருமே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். அவரும் டிரைவரும் நீ கேட்டை திறந்தாலும் இல்லையா வெயிட் பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டு போறேன்னு சொல்லியிருக்கலாம். அவனும் கேட்டை திறக்காம இருந்திருக்கலாம். கடைசி அந்த பிள்ளை 11வது படிக்குதான் அந்த பிள்ளையோட லைஃபே போச்சு. பெத்தவங்களுக்கு புள்ள போச்சு. எவ்வளவு கனவோட இருந்திருப்பாங்க. ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பா. பிரைவேட் ஸ்கூல் தானே, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி தானே படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பையனும் 10வது படிக்கிறான். நான் இந்த வருஷம் பப்ளிக் எழுதணுமா, அவங்க அம்மா கதறுது போவோம். பப்ளிக் எழுதணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். பப்ளிக் எழுதணும். 10வது படிக்கிற பிள்ளைய ஃபஸ்ட்டு இது எழுதுகிற மாதிரி பப்ளிக் எக்ஸாமுங்கள்ல அது ஆர்வமாக இருக்குங்கள்ல, படிச்சுக்கிட்டே இருக்குங்க. கடப்படா 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 அப்படியே உலகத்தையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வர மாதிரி. அது மாதிரி 10வது 12வது அப்படி தான் படிக்கிங்க. அவங்க வீட்டுக்கு உடனே எல்லாரும் போய் இது பாடியை கொண்டாந்துருப்பாங்க போல். எல்லாரும் கொண்டே பூ வளையம் ஸ்கூலில் இருந்தெல்லாம் போய் பூ வளைய வச்சு எல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. செத்துட்டாக என்னதான் இருந்தாலும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பூ வளையம் இதெல்லாம் போய் வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த திருப்பூர்ல ரித்தினியாக்கா நிறைய ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கா, நிறைய இதெல்லாம் சாமி கும்பிட்டுருக்கா. அம்பிகா மேடம் போயிருக்காங்க, நடிகர். வீட்டுக்கு அம்பிகா மேடம் போய் ஆறுதல் சொல்லியிருக்காங்க ரிதன்யா அம்மாவுக்கு. ஓ, என்ன எப்போ போனாங்க? இந்த நேற்று நைட்டு தான் நான் பார்த்தேன். அது எனக்கு வந்துச்சு. எப்போ போனாங்கன்னு தெரியல, ஆனா 5-6 நாள் கழிச்சு தான் போயிருக்காங்க. இப்போதான் அவங்க சொல்றாங்க, எனக்கு 5-6 நாள் எனக்கே தூக்கம் இல்லை, கண்ணை மூடுதான் இன்னைக்கு தான் நினைப்புல வருது. ரிதன்யா தான் ஞாபகம் இல்லாம? ரிதன்யா தான் ஞாபகம் வருது எனக்கு. குழந்தை அந்த குழந்தைய தான் ஞாபகம் வருதுன்னு அவங்களே சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு கூட நியூஸ் பேக் சேர்ந்துருக்கு பாருங்க மம்மி. ரஜினிக்கு கூட தெரிஞ்சிருக்குமா? ரஜினிக்கு கூட தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் இவ்வளவு பெரிய நியூஸ் ஆயிடுச்சுல்ல. ஆனா அவங்க எல்லாம் ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாங்க. அங்கே இங்கன்னு இருப்பா. நான் கொச்சின்ல ஷூட்டிங்ல இருந்தேன், இதுல இருந்தேன்னு சொல்லுவாள். ஆமா ஆமா. அப்ப அம்பிகா மேடத்துக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அம்பிகா மேடம் இங்கே நாடக சீரியல்ல நடிக்கிறாங்க. சென்னையில செட்டில் ஆயிட்டாங்களோ? சென்னையில செட்டில் ஆயிட்டாங்க. ஆமா. அப்ப இந்த மாதிரி அப்டேட்லாம் வரையில ஆகா இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துப்பா. தேங்காய் மட்டும் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அப்போ இது அம்பிகா மேடம் சென்னையிலே செட்டில் ஆனதுனால தான் இந்த நியூஸ்லாம் பார்க்குறாங்க. ஆமா, நல்லா இருக்கா அம்பிகா மேடம். நல்லா ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட ரிதன்யா நல்லா பேசுறாங்க. உட்காந்து கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. பேசுறாங்க. ரிதன்யா அப்பாவும் உட்காந்துருக்காரு, தம்பியும் பின்னாடி உட்காந்துருக்கேன். அப்படியா? தம்பி நான் ஆஸ்திரேலியா போலையா? தம்பி ஆஸ்திரேலியா நான் போக மாட்டேன்னு சொல்றாப்ல. பாவம். அது ஞாபகமாவே இருந்திருப்பேன், அதனால போக மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் பாசமா இருந்திருக்கேன். ஆமா, அக்கா நல்லபடியா வாழணும். எனக்கு கூட ஒண்ணும் வேண்டாம், நீங்க எல்லா அக்காவுக்கே கொடுத்துருங்கப்பா, எனக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு கூட ஒண்ணும் வேண்டாம், நீங்க அக்காவுக்கே எல்லாம் கொடுத்துருங்கப்பா அப்படி சொன்ன குழந்தை பாவம். எத்தனையா நம்ம டெத்தை எல்லாரும் பேசணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி இருக்கு. ஆமா. எவ்வளவு பேர் பாவம், எல்லாருக்குமே தெரியுது. தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு. ஆமா. நம்ம சொல்கிறோம் ஆக்டர்கள்லாம் பிஸியாக இருப்பான்னு, கடைசி ஆக்டர்கள்லாம் இதில் பார்க்குறாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. அதில் தான் தெரிஞ்சிருது. இப்போது ரொம்ப பெரிய ஆக்டருக்கு தான் இப்போ அம்பிகாலாம் படத்தில் நடிக்காதனால தான் அவங்க பார்க்குறாங்க. படத்தில் நடிக்கிற ஆக்டருக்கு விஜய், சூர்யா, அஜித் இவங்கெல்லாம் நான் கொச்சின்ல இருந்தேன், புனேல இருந்தேன், ஷூட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஷூட்டிங்கில் இருந்தால் அங்கே தானே இருப்பாங்க. அங்கே நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டு வர்றதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் இதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதில் எங்கேத்த அடுத்த நியூஸ் எங்கேத்த பார்க்குறது. நம்ம வீட்டில் அமைதியாக ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நியூஸுகளை கேட்க முடியும், விசாரிக்க முடியும், பார்க்க முடியும். நம்மளே பரபரப்பாக இருக்கையில் எப்படி பண்ண முடியும்? நிறைய திருப்பூரில் நிறைய இந்த பிள்ளைக்காக நிறைய இது பண்ணியிருக்காங்க, ப்ரே பண்ணியிருக்காங்க, கண்ணீர் அஞ்சலி.
நிறைய மெழுகுத்தி ஏற்றி வச்சு அது ஒரு நியாயம் கிடைக்கணும்னு ரொம்ப எல்லாரும் ரொம்ப தீவிரமா இருக்காரு. இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். அவங்க என்ன ஜெயில தான் இருக்காங்க. கடுமையா தண்டிக்கணும்னு அம்பிகா மேடம் சொல்லியிருக்கு. சட்டம் இந்த புள்ள அவங்கள கடுமையா தண்டிக்கணும் அப்படின்னு அம்பிகா மேடம் சொல்லியிருக்காங்க. ஓ, அதனாலதான் ஜாமீன்லாம் கொண்டு போனா போல தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேருமா இருக்க வரைக்கும் ஜாமீன் மனு ரெடி பண்ணல. பொண்டாட்டி கொண்டு உள்ள வச்ச உடனே அவன் ஜாமீன் மனு ரெடி பண்ணிட்டேன். பயங்கரமான ஆளு அது ஈஸ்வரமூர்த்தி. ஆமா, அது வரைக்கும் ஜாமீன் மனு ரெடி பண்ணல. இப்போ ஒய்ஃப் வர போறாங்கன்னு ஜாமீன் மனு ரெடி பண்றாங்க. என்ன பாடுபடுத்துறாங்க. லேடிஸ் அத்தனை நேரம் உள்ள விட சொல்ல மாட்டாங்க. லேடிஸ் அப்படி பத்திரமா வச்சுக்கிறானா. இது பிரச்சனை எல்லாம் வராம பத்திரமா வச்சுக்க வேண்டியது. அவன் முன்னாடி மட்டும் பத்திரமா வச்சுக்கிறேன். பையன் அவன் முன்னாடி வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னா என்ன அது மட்டும் இலக்காரமா? இவங்க 3 பேரும் ஒரு குடும்பம் மாதிரியா, அது வேற குடும்பம் மாதிரியா கட்டிக்கிட்டு தானே வந்துச்சு. என்னவா அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. நீ இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு இங்கே என்ன கடையில் கொடுத்து வச்சா இருக்காங்க. கொடுத்து வச்ச மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தா எங்களுக்கெல்லாம் உங்கள் காசு தேவையில்லைங்கிற மாதிரி இருக்காங்க 2 பேரும். எங்களுக்கு எங்கள் காசு நிறைய இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. அவங்க மூஞ்சியை பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேசல. மம்மி இப்போ நம்மளா இருந்தா நியாயம் பேசுறதுக்கு நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை, அவதான் அப்படி பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஜஸ்டின் சொல்லுவான். அவங்க அது கூட சொல்லல. 2 பேரும் ஊமை குறவங்க மாதிரியே. ஊமை குறவங்க எங்க வாய் திறந்தா ஒருவேளை நம்மளை அடிச்சு விடுவான்னு சந்தைப்படுவாங்களா இல்ல வந்து இந்த பயலுக்கு தான் நீ கஷ்டம். அவங்க அம்மா அப்பா கூட பரவாயில்ல. இந்த பயலுக்கு தான் இனிமே யார் பொண்ணு கட்டுவா? அது இன்னொரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா கட்ட மாட்டா மம்மி. முத்துமினாம அப்படிதான் சொல்ற. அவர் 10 நாள் தான் அந்த நியூஸ் பரபரப்பா இருக்கும். அப்புறம் திருப்பி அவனுக்கு பெயில் கிடைச்சிடும். 10 நாள்லாம் இல்ல, ஒரு வருஷம் இப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பா. அவனை கட்டவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அவங்க வசதியா இருக்காங்க என்னன்ற அந்த பிள்ளைக்கு நேரம் சரியில்லை போல அப்படின்னு பொண்ணை கட்டிடுவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன அந்த புள்ள பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன இது இல்ல அந்த புள்ள கடுமையான தண்டனை கொடுக்கலாம். கடுமையான தண்டனை கொடுக்கலாம். கடுங்கால் தண்டனை, ஆயுள் தண்டனை அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எவனும் கல்யாணம் பண்ண மாட்டேன். வெளியே வந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க கண்டிப்பாமா. ஏன்னா சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கா. ஆமா, ஒரு நாளைக்கு 10 கார் விற்கிதான். நீ வேறு வந்துட்டு போதான் வந்து பார்த்துட்டு போறாங்க. வீட்டுல யாருமே இல்லை, எல்லாரும் போலீஸ் ஜெயில இருக்காங்கிறது. ஆனா 10 கார் விற்கிதான். ஆளே இல்லைனாலும் இத்தனை பேர் வந்துட்டு போறாங்க. ஏதாவது ஒரு இதுன்னா மட்டும் வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை வரையில மட்டும் வர மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் இவங்க சுயரூபம் தெரிஞ்சிருக்காதா? இது ரொம்ப டீப்பா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்க. வீட்டு ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதனால தானே அந்த பிள்ளைய அதனால தானே அந்த பிள்ளை அப்பா இந்த கொடுமையினால தாங்க முடியலப்பா. இந்த பிள்ளை ஜஸ்டிஸ் எங்கே கேட்கறதுன்னா அப்பாட்ட தான் கேட்க முடியும். அப்பாவே நீ அனுசரிச்சு போமான்னு அட போப்பாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முடிவு எடுத்துச்சு. அப்பா அனுசரிச்சு நானே உயிரோட வந்திருக்கும்ல மம்மி. ஆமா, அப்பா அனுசரிச்சு கொஞ்சம் தைரியம் கொடுத்துருந்தா உயிரோட வந்திருக்கேன். நீங்க பெருசா நினைக்குது. வேற யாரையுமே பெருசா நினைக்கல. அப்பாவை தான் பெருசா நினைக்கல. அம்மாவை கூட அது பெருசா நினைக்கல. அப்பாட்டதான் பாசம், அப்பா தான் பெருசுன்னு நினைக்கிறேன். நீ இங்கேயே இருமா, பிரச்சனை முடிஞ்ச உடனே போய்க்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா தைரியம் கொடுத்துருந்தானே அது உயிரோட வந்து. ஆமா, உயிரோட வந்து. தம்பிக்கும் இவ்வளவு சிவியரா போறது தெரியாது போல. இப்பதான் வந்திருக்கேன் ஆஸ்திரேலியால. எதுவுமே சின்னதா இருக்கல, நம்ம கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துடணும். ஆனா அந்த புள்ள கல்யாணம் ஆனதுல இருந்து மூஞ்சி ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததுங்க.
வேலைக்காரம்மா அந்த கூட்டுற அம்மா சொல்லுமா, அந்த மாப்பிள்ளைட்டு சொல்லி என்ன அவங்க திருச்சே வரலையே இப்ப அப்படின்னு. அப்ப கூட இது பண்ணல பாருங்க. ஆமா, இவங்களே அசால்ட்டா தான் விட்டுட்டாங்க. என்ன பண்ண போறா, பொறுமையா போட்டு நமக்கு குடும்பம் நல்ல குடும்பம் கிடைச்சு போச்சு அப்படின்னு அசால்ட்டா காரியம் நடந்த உடனே எல்லாரும் இழுக்கிறாரு. என்ன அது வரைக்கும் எல்லாரும் இவ்வளவு ஜஸ்டிஸ் இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு தூரம் சொல்றாங்க, இவ்வளவு தூரம் இது பண்றாங்க. அப்பா, ஆனா விஷயமே எவ்வளவு பெருசாயிடுச்சு. ஆமா, இந்த மாதிரி நடக்கும்னு யாரும் நினைக்கல. இல்லை முக்கால்வாசி இப்போ ஒருத்தங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணுற ஆம்பளை பொம்பளை எல்லாருக்குமே ஒரு விதத்தில் கஷ்டம் இருக்குது. ஆனால் வந்து எல்லாரும் அனுசரித்து வாழ்ந்துடுறாங்க. சரி, நம்மளுக்கு கிடைச்ச லைஃப் இதை அதில் அனுசரித்து போவோம், அதில் எப்படி பண்ணிக்குவோம். ஒரு சிலருக்கு ஒய்ஃபு சரியில்லாமல் அமையுது, ஒரு சிலருக்கு சரி நம்மளுக்கு கஷ்டம் இப்படி கடவுள் கொடுத்துட்டாரு நம்ம இப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களும் தான் இது பண்ணிக்கலாம். எனக்கு என்ன லைஃப் இப்படி கொடுத்துருக்கா, எனக்கு பிடிச்ச லைஃப் கொடுங்க, எனக்கு இல்லைன்னா இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பண்ணிக்கிட்டா. பரவாயில்ல, ஒரு சில பிள்ளைய பெற்றோர்களே சரியில்லாம சின்ன வயசுல இருந்தே அதுதான் தட்டி வருதுங்க. அந்த பிள்ளைகளை யோசிச்சு பாரு, பெற்றோர்களே சரியில்லாம எத்தனையோ பிள்ளைங்க இருக்குங்க, கொடுமை இல்ல. ஆமாம், அந்த பிள்ளைகளை ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துறது நிறைய பெற்றோர்களே ஒரு சில பேர் அப்படி இருக்காரு. இந்த காலத்துல எல்லாம் இங்க உணவுடையில இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லும், எங்க அம்மா அப்பா எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. 5-6 பிள்ளை பெற்றிருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அதுவா சத்துணவு வேலை வாங்கி அதுவா இருந்து அதுவா கல்யாணம் பண்ணி அதுவா எல்லாம் பண்ணிச்சு. பாவம். ஆனா அந்த பிரச்சனை இங்கேயும் வந்து நிக்க மாட்டாங்க. நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ மாதிரி பிரச்சனை வராதில்ல மம்மி, வருமா? இல்லை, அந்த காலத்துலேயும் நிறைய வரும். பெற்றவங்களே 5-6 பிள்ளைங்கிறனால பிள்ளைங்க நோட்டீஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ அது ஒன்று இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறாப்பா, அது பெரிய கோல்டன் கிஃப்ட்னு சொல்லணும். எல்லாருமே பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் ரித்தனி அப்பா விட்டுட்டாரு மம்மி. ரிதனி அப்பாவும் நல்லாதான் பார்த்தாரு. அவர் இந்த அளவுக்கு சிவியரா நடக்கும்னு அவங்க நினைக்கல. அவங்க சரி காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும், வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்க யாரு அப்படிங்கிற ஒரு இதுதான் அவங்க நினைச்சு. இல்லை மம்மி, அந்த பிள்ளை இப்போ முடிவெடுத்த மாதிரி இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு முடிவெடுத்துருக்கும்ல. ஆத்தி அவ இப்போ நம்ம சொல்கிறோம்ல முத்தினா, ஆத்தி அவள் வந்து சொன்னா செஞ்சுருவாப்பா, வேண்டாம் வேண்டாம் அவள்கிட்ட வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவள் இது எல்லாத்துலேயும் லூஸாக தானே போயிருக்கு. இந்த விஷயத்துல தான் பண்ணியிருக்கு, இந்த விஷயத்துலையும் பண்ணியிருக்கு. இது எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு தான் போயிருக்கு. அப்போ அதனால அதோட சுபாவம் வந்து விட்டு கொடுத்து போயிடும் நினைச்சிருக்காங்க அவங்க. இதால இந்த இடத்துல இதால விட்டு கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கேன். பார்த்தா ஸ்மூத்தான பிள்ளைதான், ரொம்ப நல்ல பிள்ளை, எல்லாத்தையும் அனுசரிச்சு போமா. அப்பாட்ட கூட இந்த கல்யாணம் பண்ணப்ப சொன்னான், அப்பா நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுற இல்லப்பா, நான் பொம்பளை பிள்ளையா இல்லாம நானும் ஆம்பளை பிள்ளையா இருந்தேன்னா நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லப்பா, எனக்காக அடிக்கடி வெளியே போகணும் வரணும், அவ்வளவு சிரமப்பட ரெஸ்டே இல்லாம அப்படின்னு சாப்பாட்டு. அதனாலதான் அந்த கஷ்டத்தை உணர்ந்தனாலதான் நகை இருக்கிற இடத்த தெளிவா சொல்லிடுச்சு. ஆமா, அதுதான் இப்போ பெரிய நியூஸே. ஒரு நம்ம இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, வாய்ஸ்லேயே எவ்வளோ நேரம் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு நகையும் எங்கெங்க இருக்குன்னு எவ்வளோ தெளிவாக சொல்லிடுச்சு வாட்ஸ்அப்பில். அந்த பிள்ளை பிறக்கவே பிறக்காது, சத்தியமாக சொல்ல போகிறேன். ரொம்ப கஷ்டம், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த புள்ள மாதிரி ஒரு புள்ள பிறந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனா அந்த பிள்ளைய இழந்ததுனால அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லணும். அதிர்ஷ்டம் போயிடுச்சு, அதிர்ஷ்டம் போயிடுச்சு. அண்ணா அந்த பிள்ளை இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கா. ஆமா, அந்த பிள்ளைய கட்டி கொடுத்ததும் சரி, நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்க எப்படி வஞ்சன்ஸா இருக்கா, ரொம்ப கஷ்டம். அப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உள்ள இந்த காலத்து பிள்ளைகள பார்க்கவே முடியாது உண்மையில. இப்ப எல்லாமே பயங்கர இதுவா இருக்குது, எல்லா பிள்ளையுமே கல்பிரிட் மாதிரி. ஆமா, எனக்கு வேணும் பண்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது எந்த பிள்ளையா இருந்தாலும். ஆமா, இப்ப நம்ம வந்து சோசியலுக்காக வாழ்றோம் அப்படியா அப்படின்னு. நான் நீ சொன்னேன் பாரு, ஒரு பையன் கல்யாணம் பண்ணிருக்கானா, புள்ள வீட்டு வேலையே பார்க்க மாட்டேன், பிள்ளையும் பிறந்துருச்சான். அவன் போனதுக்கு அப்புறம் அதுவா சமைச்சு சாப்பிடுதான், கேட்டுக்கு அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பிள்ளையும் பார்த்துக்க மாட்டேங்குதான். புள்ள ரொம்ப அழுதுச்சுன்னா
அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே உன் பிள்ளை ரொம்ப அழுது வந்து பார்க்குறியா இல்லையா அப்படிங்கிறது அவனை பார்த்தா சாப்பிடாம ஓட இருக்கேன் பாவம். அப்படி இருக்கிற பிள்ளைகளும் இருக்குதானே. அது வெறும் இதுக்கு மட்டும் அது என்ன பண்ணுது, வீடியோக்கு மட்டும் வருது, வீடியோக்கு மட்டும் வீடியோ பண்ணலாம். அப்படி இருக்க பிள்ளைகளும் இருக்குதானே. நிறைய இந்த இல்லாத பிள்ளைதான் ரொம்ப பண்ணுதுங்க. இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குதுங்க. நான் அதான் சொன்னேன், அதுக்கு வளர்ந்த விதமா இது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாவே பார்த்து வளர்ந்துருச்சுங்க. அதனாலதான் ஒருத்தங்களுக்கு இப்ப ஒரு சிலர் வாழ்றது இப்படித்தானே தெரியாமலே வாழ்ந்துட்டே போயிடுறாங்க. ஆமா, அதனால நம்மளுக்கு தெரியாமதான் தப்பு பண்ணுதான்னு ஒரு டவுட் அதான் எனக்கு தெரியல. இப்ப சொல்லி கொடுத்தா கரெக்டா பண்ணுங்களான்னு தெரியல. இல்ல திமுறலதான் அலையுதுங்களான்னு புரியல. ஒரு சில பிள்ளைங்க தெரிஞ்ச நான் ஏன் அப்படி அனுசரிக்கணும், திமுறை அப்படிங்கிற மாதிரியே பண்ணுதுங்க. ஆமா, ஒரு சில பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்குங்க. தெரிஞ்சு பண்றது அது ஒரு விதம், தெரியாமலே நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன்னு கூதுற மாதிரி பண்றது அது ஒரு விதம். பாவம், இந்த ரிதன்யா மாதிரி ஒரு குழந்தை இனிமேல் நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளை அது சொன்னீங்கல்ல, ரிதன்யா இறந்தனாலதான் இப்ப என்னவோ அடுத்தடுத்து நிறைய டெத் வருது. ஆமா, அந்த பிள்ளை இறந்தனாலதான் இப்ப எவ்வளவு நிறைய 3-4 இது பிரச்சனை இப்படி ஆச்சு, வேற ஊரும் இல்லை. ஆமா, கல்யாண பிரச்சனையே 2-3 பிரச்சனை, மனவர பிரச்சனைகள். இப்ப இந்த மாதிரி சின்ன பிள்ளை ஆக்சிடென்ட். நல்ல பிள்ளை, அதுக்காக நல்லவங்க நல்ல ஆத்மாவை மதிக்கணும். அதாவது இந்த அம்மா நான் சொல்றேன்ல, அந்த அம்மா சொல்லும், பணக்கார அதிகாரத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டாம், நல்ல ஆத்மாவுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க பழகுங்க, அதுக்கே ஒரு தனி இது அப்படின்னு. நம்மளே இப்ப சொல்றோம்ல, இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறேன்னா நல்ல பையனா போடுறா, ஆமா அவனோட பழக்கம் வச்சுக்கடா, அப்பதான் நல்ல நேரத்துல நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், நம்மளும் ஒரு நேரத்துல போய் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் அந்த மாதிரி வச்சுக்கணும், ஸ்மூத்தான உறவா வச்சுக்கணும். அது மாதிரி இந்த பிள்ளையும் மனசு எப்பவும் டிரைவிங் கத்துக்கலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்ட தெரியுமா, நல்ல எல்லா காருமே ஓட்டுமா. பல இது பொம்பளை பிள்ளைய கார் வாங்கணும்னு ஆசைப்படுதுக்கு, ஆனா ஓட்ட மாட்டேங்குது தைரியமா. இந்த பிள்ளை அதெல்லாம் ஓட்டுது, மனசு தைரியமா தானே இருந்திருக்கு. ஆனா இதுக்கு கொடுத்த கார்ல ஓட்டிக்கிட்டு வரல, ஸ்விஃப்ட் டிசைர் மாதிரி இருக்கு, நம்ம ஓட்டு கார் மாதிரி இருக்கு, சின்ன கார். ஆமா ஆமா, ஓட்டிக்கிட்டு வந்தது இந்த கார் தான். அது கொடுத்தது 70 லட்ச ரூபா கார்ல, பெரிய கார்ல கொடுத்தாங்க. ஆனா மம்மி அப்புறம் சொல்றாங்க, அப்புறம் இன்னொரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன், அதுக்கு இங்கேருந்து காரில் இருந்து போயில சாப்பாட்டில் ஏதோ விஷம் வச்சுட்டாங்க, அது இதுன்னு என்னவோ பார்த்தேன், போட்டிருந்துச்சு இன்னொரு இதில். ஒரு விஷயம் விடா என்னன்னு தெரியல, விஷம் வச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு, அதனால தான் போகிற வழியில இறந்து போச்சு. பிரசாதம் வாங்கி கியூல இருக்கேன், மருந்து குடிச்சிருச்சான், மருந்து குடிச்சிருந்தேன், நான் பிரசாதம் வாங்கிட்டு இருக்கேன்ப்பா உங்களுக்கும் கொண்டு வரேன், அவன் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வரதானே அதை சொல்லிட்டு முடிச்சான். நான் கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டுல இருந்தே முடிச்சான்னு தெரியல, கோயிலுக்கு போயிட்டு நான் பிரசாதம் வாங்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு வரேன், ஆனா மருந்து குடிச்சிட்டு தான் கியூல நின்னுச்சான் பிரசாதம் வாங்க. அப்ப பிளான் பண்ணிதான் போயிருக்கு. இங்க இருந்தா கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்துல மயங்கி இருக்கும்ல. ஆமா, இவ்வளவு டைம் எடுத்துருக்காதுல்ல. ஆனா மம்மி ஒரு நியூஸ் வெளியே வர்றதுக்கு 100 பொய்யான நியூஸ் வெளியே வரும். ஆமா, பாருங்களேன், சேனல்ல பாருங்களேன், பகீர் பேட்டிம்பாங்க, உள்ள பார்த்தா என்னடா அது அமைதியா பேசிக்கிருக்காங்க 2 பேரும், வெளியே பார்த்தா பகீர் பேட்டியா. ஏங்க அந்த மாதிரி ரிதன்யா விஷயத்துல பல இது அவனுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. யாரும் விஷமெல்லாம் வைக்கல, இந்த பிள்ளையாரும் போய் எடுத்து குடிச்சிருக்கு. இது அப்படியே இருந்தா கியூல நிக்கல வாங்கி விழுந்திருக்கணும், கியூல நிக்க போயில இதை குடிச்சிட்டே போய் நின்றுருக்கு. பிரசாதம் வாங்க போயில. ஆனா ஒரு ஆளை நம்ம திடீர்னு மயங்க எங்க விழுந்துருவோம்னு யோசிக்கல மம்மி. அப்படி இருந்தா கார் ஓட்டிருக்கு பாருங்க, அப்படி இருந்தா ஆனா கார் ஓட்டிருக்கு பாருங்க மம்மி. ஆமா, பாயசம் குடிச்சிட்டும் கார் ஓட்டிருக்கு. நம்மளா இருந்தா பாயசம் குடிச்சிட்டா கார் ஓட்டோமா, வீட்டுல தானே இருப்போம். பாருங்க, ஒரு சந்து முத்துல நிறுத்திடுதே, அது கடந்திருக்கு. இவங்க அவங்க அப்பா போய் அப்புறமா என்னடா வேணும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருச்சு. அனுப்பிச்ச உடனே அவர் இப்ப வாட்ஸ்அப்ல நம்ம பார்ப்போம்ல 11 மணி 12 மணிக்கு எடுத்து பார்க்கல, பொண்ணு ஏதோ அனுப்பியிருக்காளே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கல, அப்பதான் ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கு, அப்பா என்னைய மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு. அதை கேட்ட உடனே அவர் முடிவு பண்ணிட்டாரு, ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஆளுகளை விட்டு எங்க இருக்கான்னு பாருங்கடா தேடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆள்கள் நிறைய இருக்கும், ஆளை விட்டு தேடுங்கடா. 2 முட்டையை எடுத்து அந்த இதுல உடைச்சிட்டு
முட்டை வந்துருச்சு guys. ம் எத்தனை 3 முட்டை ஊற்றலாம் இருக்கீங்களா? ம் அப்போ அதுக்கு ஜஸ்டிஸ் வேணும் என் மம்மி. ஆமாம், இதுக்கு நீதி வேணும் அவசியம். அதே அம்பிகா மேடம்லாம் சொல்கிறாங்க, அது ஏன் சொனக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் இமீடியட்டாக கொடுக்க வேண்டியதானே, இது பெரிய நியூஸ் தானே. அந்த பிள்ளை இறந்தானே போச்சு தானே இது. அந்த பிள்ளை தான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கு, அந்த பிள்ளை தான் இறந்தும் போச்சு. அப்புறம் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே. அது என்ன ஜெயிலில் கொண்டு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள அழகு பார்த்துக்கிட்டீங்களா? அழகு பார்க்குறாங்க. மேற்கொண்டு அந்த அம்மாவை கைது பண்ணுவோமா இல்லை வேண்டாமான்னு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ணிட்டாங்க. இல்லை அந்த மாதிரி தானே வச்சுருந்தாங்க. அந்த அம்மா உடம்பு சரியில்லைனா சரிம்மா நீங்கள் வீட்டில் இருங்கம்மா. என்ன வீட்டில் இருங்களா? இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணு இறந்து இருக்கு, வீட்டில் இருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த அம்மாவை தான் பண்ணணும். அந்த அம்மா தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள விடணும். அந்த அம்மா காலத்துக்கு வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணா என்னதான் அடுத்த மம்மி ஆகிறதுக்கு ஒரு பயம் இருக்கு. அதான் மருமகள் அவளும் ஒரு உயிர் தான், அவளை நம்ம இந்த அளவுக்கு படுத்தப்படாது. படுத்துறோம்னா நம்மள ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. மம்மி எல்லாம் இந்த இதுக்கெல்லாம் பயந்துட்டா. இது பண்ணி வீடியோ எடுத்து இது பண்ண உடனே ஐயோ நம்ம இனிமே கொடுங்க பண்ணக்கூடாது, இவன் என்ன இருக்கிறதால வீடியோ எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்மளும் ரொம்ப வயலன்ஸாகவும் போகக்கூடாது. போனோம்னா நம்ம அதே வைலன்ஸ் நம்மளுக்கும் வரும். நம்ம மருமக குட்டையில நம்ம மருமக நம்மளை இப்படி தான் படுத்துவா. அதுக்கு அந்த ஆட்சி நல்ல நியாயமாக இருந்துச்சுன்னா மருமகளும் நியாயமாக அடிச்சிருக்கேன். அந்த ஆட்சி நியாயம் இல்லாமல் இருக்கிறனால தான் மருமகளும் இப்படி கிடைக்குது. இப்படி ஒருத்தருக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதேன். யாராவது ஒரு ஆள் நியாயமாக நடந்துக்கணும்ல. நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும், ஆனால் நியாயமாக நடந்துக்கணும், அநியாயம் பண்ணக்கூடாது. ரொம்ப மோஸ்ட்லி பண்ணுறவங்கள்ட்ட பண்ணலாம். என்னமே பண்ணுறீங்க? அலைக்க தூக்குறீங்களா முட்டையை? உடஞ்சிடக்கூடாது. உடச்சி தானே ஊற்றிக்கிங்க? உடச்சி தான் ஊற்றினே இருந்தாலும் அது அப்படியே கட்டியாக கிடக்கும். டம்ளரில் கலக்கிட்டு ஊற்றக்கூடாதா? கலக்கிட்டு ஊற்றினா கலக்கி போயிடுமே. இது அப்படியே கட்டியாக அந்த மஞ்சத்தாதும் வெள்ளத்தாதும் சேர்ந்தாப்புல கிடக்கும். சாப்பிடல மஞ்சத்தாதை எடுத்து சாப்பிடணுமா? ஆக உடையுதா? இது இந்த மட்டன் உருண்டையெல்லாம் உடையாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயில் போட்டு வறுக்கிற மாதிரி முட்டையும் எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு இதில் போடணும். அங்கிட்டு சாதம் வந்துருச்சா மம்மி? சாதம் வந்துக்கிட்டு இருக்கு. காலையில் டிஃபன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட் இந்த பொங்கலா? பொங்கல். என்ன பொங்கல்? என்ன திடீர்னு பொங்கல்? சூப்பராக இருக்கும். என்ன திடீர்னு வலிக்கு நம்ம பொங்கலுக்கு மாறிட்டாங்க. ஆமாம், பச்சரிசி புளியரிசி நிறைய நல்ல அரிசி கிடக்கு. அது நிறைய கிடக்குன்னா எத்தனை வருஷமா நிறைய கிடக்கு? நம்ம பொங்கலுக்கு வாங்கினதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சே கிடக்குடா. நம்ம வந்து பொங்கலே போடுறது இல்லையே. பொங்கல் முடிஞ்சு எத்தனை மாதம் ஆச்சு? அதான் நிறைய அரிசி கிடக்கு, ஒரு 3 கிலோ கிடக்கும். அது நய அரிசி, 65 ரூபா அரிசி. இது என்ன பொங்கல் மம்மி? வெண்பொங்கலா? பருப்பு பொங்கல். பருப்பு தான் கிடக்குல்ல அதில். வெண்பொங்கல்னா பருப்பு போடக்கூடாதா? வெண்பொங்கல் பருப்பு போடுவாங்க. இதுவும் இந்த கோயில்ல எல்லாம் கொடுப்பாங்களா அந்த பொங்கல் தான். ஓ, வெள்ளை கலர்ல இருக்கும். வெள்ளை கலர்ல இருக்கும். அதுல மஞ்சள் போட்டா கலர் மாறிடுமா? பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு மம்மி குழம்பேவா? இல்ல, இது சட்னி. கெட்டி சட்னியா? ஆமா. இன்னைக்கு குக்கர் வந்து ஒரே ஒரு இதுக்காக மட்டும் தான் எடுத்துருக்கோம். பொங்கலுக்காக மட்டும்தான் எடுத்தோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கிண்டி பாப்பமா குழம்பு. முட்டை எப்படி வந்து இந்த பத்தியா? குழம்பு எப்படி வந்துருக்கு பாருங்க. முட்டை பத்தியா எப்படி கெட்டியாவே? கெட்டியாவே. இதை சாப்பிடையில உடச்சானே சாப்பிடணும். ஆமாம், அப்படியே சாப்பிட முடியுமா? ஆமாம். எந்த பொருள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை உடச்சி இத்திருண்டாக்குனாதே நம்ம சாப்பிடலாம். ஆமாம். சாதம், பிரியாணி, இடியப்பம், அதான் நம்ம பண்ணுற சாதனை. உடச்சி சாப்பிட்றது நம்ம பண்ணுற சாதனை. ஆனால் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது பொங்கலை குக்கரில் ஏற்றிருக்கோம். இதில் என்ன பண்ணணும்னா மிளகு 2, ஜீரகம் 2 எல்லாம் போட்டுறணும். என்ன? ஏன் வாய்வா? இல்லை,
அப்படிதான் போடுறாங்க இப்போ வாசத்துக்காவா? வாசத்துக்காக. ம் அதுல சாந்துரும். ம் மிளகு 2 ஜீரகம் 2 போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. பொங்கலுக்கு கருவேப்பிலை எல்லாம் போடணுமா? ஆமாம். கருவேப்பிலை போட்டாச்சு. நல்ல குழவா வேகணும். விசில் அப்போ கூட விடணுமா? ஆமாம். சாதம் வேறு மாதிரி வேகக்கூடாது. நல்ல குழவா இருந்தாலே சாப்பிட்றதுக்கு குழவா நல்லா இருக்கும். பொங்கல்னாவே குழவா இருக்கணும். ஆடாக இருந்தால் சரியாக வராத, பேத்து சாப்பிட முடியாது. நான் நேற்று காலையில் எனக்கு சாதமே நிறைய இருந்துச்சு, சாதம் வச்சு சாப்பிட்டேன். ஒரே தோசை தான் ஊற்றிக்கிட்டேன், அதனால நைட்டு நமக்கு தோசை இருந்துச்சு. ஓ, இல்லைன்னா மாவு இல்லையா? மாவு இல்லை. ஆமாம். இது என்ன மம்மி ரோஸ் கலர்ல இருக்கு? அது பீட்ரூட்டோட கிடந்துச்சு அந்த தேங்காய். அதனால பீட்ரூட். ஓ, இது என்ன கால் தான் அரைச்சிருக்கீங்க, என்ன அரைப்பீங்களா? தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். மிக்சியில் தானே அரைக்க போறீங்க? கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு. முந்திரி பருப்பு தான் நீ தின்னுட்ட, ஒரு பாக்கெட்டே காணும். என்ன என்ன ஏன் அது? ஆமாம், அது காலி ஆயிரும். காலி ஆயிரும். பொட்டுக்கடலை நல்ல வேலை இந்த தாண்டி இவ்வளவு தூரம் தள்ளி வச்சுக்கனால இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா பொட்டுக்கடலையும் இருக்காது. பொட்டுக்கடலையும் கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருந்தால் போகையில் வரையில் உள்ள எப்போ பார்த்தாலும் எடுத்து தின்றுறது. பொட்டுக்கடலாம் வாங்கணும் இந்த மாதம், தீர்ந்து போச்சு. மளிகை ஜாமான் மாதம் மறந்தால் வாங்க வேண்டியது. ஆமாம், வாங்கலைன்னா ஓட்டுறது கஷ்டம். அது என்ன மம்மி வெள்ளை பூண்டா? வெள்ளை பூண்டு. ஆமாம். 2 பற்கள் வெள்ளை பூண்டு போட வேண்டும். மிக்சியில் பாருங்க என்னென்ன இருக்குன்னு. இல்லை அரைச்சி பார்க்குறேன். சட்னி ரெடியா மம்மி? இதில் வந்து விசில் போட்டுரு. இப்போ விசில் போடவே மறந்து. சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி அரைச்சிட்டேன். இது பொங்கலுக்காக மட்டும்? பொங்கலுக்காக இந்த சட்னி. இது தாளிச்சு ஊற்றணும். சட்னி குழம்பு, அந்த புளிக்குழம்பு வச்சுட்டேன். கேரட்டு பொரியல் எங்கே வச்சேன்? கேரட்டு பொரியல். இந்த பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல். இந்த பீட்ரூட் பொரியல் சமைச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்த்தீங்கன்னா பொங்கல், சுட சுட பொங்கல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. முந்திரி பருப்புலாம் போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன். சுட சுட பொங்கல். இது அது என்ன சட்னி, தேங்காய் சட்னி. மதியத்துக்கு சுட சுட சாதம். இவனு கட்டிக்கிட்டேன் மீதி சாதம். அது எனக்கு சாதம். முட்டை குழம்பு, முட்டை உடச்சூத்தி குழம்பு வச்சேன். அப்புறம் பீட்ரூட்டு பொரியல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.